Welcome and welcome back to our channel T-Tech. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூரணம் கொழுக்கட்டை செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். 150 கிராம் அரிசி மாவு, நெய், 1 கப் தேங்காய், 150 கிராம் வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு. ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிப்போம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். இப்போ அதில் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். தேங்காய் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இன்னொரு கப்பில் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கொதிக்க வச்சு தண்ணி கன்சிஸ்டன்ட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம வெல்லத்தை இந்த தேங்காயில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஊற்றின வெல்லம் வந்து ஃபுல்லாக தேங்காயோட மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்ஸ் வந்தோடனே நம்ம வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அகலமான பாத்திரத்தில் நம்ம அரிசி மாவு கொட்டிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் சுடுதண்ணி ஊற்றி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மாவு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மாவு உருட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதை ரவுண்டாக பால் ஷேப் உருட்டிப்போம். அப்புறம் அதை ஒரு இலையை எடுத்து அந்த இலையில வச்சு அந்த மாவை எவ்வளோ ஃப்ளாட்டாக தட்ட முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட்டாக தட்டிப்போம். நல்லா ஃப்ளாட்டாக தட்டிப்போம். இப்போது அதில் சென்டராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணமை கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம். இப்போ அந்த இலையை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிடுவோம். இப்போ எட்ஜஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கேப் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி வேக வைக்கிறப்ப மாவு வெடித்து உள்ளே இருக்க பூரணம்லாம் வெளியே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு மோமோ ஷேப் வர்றது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து பால் ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா பால் ஷேப் ஆக்கிக்கோங்க. திருப்பி இலையை எடுத்து இலையில நம்ம பால் ஷேப் பண்ணதை வச்சு நல்லா ஃப்ளாட் ஆக்கிப்போம். எவ்வளோ ஃப்ளாட் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை கொஞ்சம் சென்டரில் வச்சுப்போம். இப்போது இந்த கார்னரில் இருக்கிறத தூக்கி அப்படியே எல்லா கார்னரையும் ஒரே டைமில் ஈவனாக ஃப்ரண்ட்டில் தூக்கிட்டு வரணும். கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நம்ம மோமோ ஷேப்பும் ரெடி. நீ நல்லா எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம வேக வைக்கும் போது வெடித்து உள்ளே இருக்க பூரணம்லாம் வெளியே வந்துடும். நம்ம மோமோ ஷேப் ரெடி. இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோ ஷேப் கொழுக்கட்டை அப்புறம் நார்மல் ஷேப் கொழுக்கட்டை ரெண்டுத்தையும் வேக வைக்கிறதுக்கு வச்சுப்போம். ஒரு 10 மினிட்ஸ் நம்மளோட கொழுக்கட்டை வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு. பூரணம் கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. சூப்பரா இருக்கு. அந்த பூரணம்க்கு நம்ம போட்டுக்க அந்த கோகனட்லாம் நல்லா கீயோட ரோஸ்ட் ஆகி அதோட அந்த வெல்லம் எல்லாம் ஆட் ஆகி நல்லா ஜூஸியா செம்மையா இருக்கு. வெளியே இருக்க அந்த அரிசி மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. உண்மையாலுமே ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் தயாளன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு எல்லாரும் நோட்டிஃபை ஆகும். பை.